இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே. சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9 முதல் 10, 14, 24 முதல் 25, 30, அதிகாரம் 19 3 முடிய.
சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 9 முதல் 10, 14, 24 முதல் 25, 30 மற்றும் அதிகாரம் 19 3 முடிய. அந்நாட்களில் அப்சலோம் தாவீதின் பணியாளரை எதிர்கொள்ள நேர்ந்தது. அவன் ஒரு கோவேறு கழுதை மீது ஏறி வந்து கொண்டிருந்தான். அது ஒரு பெரிய கருவாளி மரத்தின் அடர்த்தியான கிளைகளுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது. அப்போது அவனது தலை கருவாளி மரத்தில் சிக்கிக்கொள்ள அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கினான். அவன் ஏறி வந்த கோவேறு கழுதை முன்னே சென்று விட்டது. இதை கண்ட ஒரு வீரன் யோவாவிடம் சென்று, இதோ அப்சலோம் கருவாளி மரத்தில் தொங்குவதை கண்டேன் என்று கூறினான். யோவாபு தம் கையில் 3 ஈட்டிகளை எடுத்து சென்று உயிருடன் கருவாளி மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த அப்சலோமின் நெஞ்சில் அவற்றை பாய்ச்சினார். அப்போது தாவீது 2 வாயில்களுக்கும் இடையே அமர்ந்து கொண்டிருந்தார். காவலன் மதிலின் வாயிலுக்கு மேல் ஏறி சென்று கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஓர் ஆள் தனியாக ஓடி வருவதை கண்டான். காவலன் குரல் எழுப்பி அரசரிடம் கூற, அரசர் தனியாக வந்தால் அவனிடம் நற்செய்தி உள்ளது என்றார். அந்த ஆள் இன்னும் அருகில் வந்து கொண்டிருந்தான். அரசர் அவனை நோக்கி, விலகி அருகே நில் என்று கூற அவனும் விலகி நின்றான். அப்போது கூசியனும் வந்து, என் தலைவராம் அரசே, நற்செய்தி, இன்று ஆண்டவர் உமக்கு எதிராக எழுபவர்களின் கரத்தினின்று உம்மை விடுவித்துள்ளார் என்று கூறினான். இளைஞன் அப்சலோம் நலமா என்று அரசர் வினவ, கூசியன், என் தலைவராம் அரசரின் எதிரிகளும் உமக்கு எதிராக தீங்கிழைக்க எழுந்துள்ள அனைவரும் அந்த இளைஞனைப் போல் ஆவார்களாக என்றான். அப்போது அவர் அதிர்ச்சியுற்று, என் மகன் அப்சலோமே, என் மகனே, என் மகன் அப்சலோமே, உனக்கு பதில் நான் இறந்திருக்கலாமே, அப்சலோமே, என் மகனே என்று கதறிக்கொண்டே அவர் வாயிலின் மாடி அறைக்கு சென்றார். அரசர் தம் மகனுக்காக அழுது புலம்புவதாக யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது. அரசர் தம் மகனுக்காக வருந்துகிறார் என்று வீரர்கள் அனைவரும் கேள்விப்பட்டதால் அன்றைய வெற்றி அனைவருக்குமே ஒரு துக்கமாயிற்று. போரிலிருந்து புறமுதுகு காட்டி வெட்கத்தோடு ஓடுபவர்களைப் போன்று அன்று வீரர்கள் நகருக்குள் யாரும் அறியாமல் நுழைந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இந்நாற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவே. நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவே. இந்நாற்றலின் ஆண்டவரே, நான் எந்நாளும் போற்றிடுவே. ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். ஆண்டவர் எனது அரணாவார், அவரே எனக்கென்றும் துணையாவார். வலிமையும் வாழ்வும் வழங்கும் நல் தேவன் என்னுடன் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். என் ஆற்றலின் ஆண்டவரே,
போற்றிடுவேன். நல்லருள் மொழி கேட்க காலமெல்லாம் அவர் காலடி அமர்ந்திடுவேன். என் ஆற்றலின் ஆண்டவரே நான் எந்நாளும் போற்றிடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புயமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 21 முதல் 43 முடிய. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகுந்தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரே ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள்.
அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றியபின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தா கூம் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இறைவனுடைய அளவற்ற அன்பை, இரக்கத்தை இந்த நாட்களிலே நாம் அதிகமாக நினைத்து பார்த்திருக்கிறோம். குறிப்பாக புனித செபஸ்தியார் திருநாளை 10 நாட்களாக வெகு சிறப்பாக நாம் கொண்டாடி இறைவார்த்தை குறித்த தியானத்தில் ஒவ்வொரு நாளுமே ஈடுபட்டிருந்தோம். ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் உணர்ந்திருந்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த உணர்வில் நன்றி கூறுவதற்காகவும் ஆண்டவருடைய அருளை பெற்று நம்மையே நாம் புதுப்பித்து கொள்வதற்காகவும் இங்கே ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்டோம். நாம் பலமுறை தியானித்திருக்கக்கூடிய பகுதிகள் தான், பலமுறை வாசித்திருக்கிறோம். இதை குறித்து நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த பகுதியை மீண்டுமே நமக்கு இன்றைய நற்செய்தியாக இந்த வழிபாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண்ணை குறித்தும் 12 வயதில் இறந்து போன ஒரு சிறுமியை குறித்த செய்தியாகவும், இவளுக்கு நலம் கொடுப்பதையும் அவளுக்கு உயிர் கொடுப்பதையும் நாம் இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. கோயிலுக்கு கிளம்பி வரணும்னா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? கோயிலுக்கு கிளம்பி வரணும்னா என்னெல்லாம் செய்வீங்க? பைபிளை கொண்டு வருவீங்க. பைபிள் கொண்டுட்டு வருவீங்க, ஜெபமாலை கொண்டு வருவீங்க. யாரெல்லாம் ஜெபமாலை கொண்டு வந்திருக்கீங்க கைதுக்கும் ஆப்போம். ஜெபமாலைக்கு வந்தவங்கெல்லாம் ஜெபமாலை கொண்டாந்துருக்கலாம், பரவாயில்ல. இல்லாட்டாலுமே சிலர் இடுப்பில் சொல்லி வச்சுக்கிட்டே அலைவாங்க. அது உள்ளது தான், நமக்கு தெரிஞ்சது தான். சிலர் உள்ளங்கைகளில் வச்சுருப்பாங்க. சிலருக்கு அநியாயத்துக்கு நன்மை வாங்கும்போது கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது ஜெபமாலை இங்கே கோர்த்து இப்படி தான் நீட்டிக்கு நிற்கும். நம்ம ஜெபமாலையில் நன்மையை கொடுக்கவா எங்கே கொடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு போராட்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுடைய பக்தி பரவசத்தை நினைக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கோயிலுக்கு வரணும்னா வேறு என்னெல்லாம் தயாரிப்போட வருவோம்? சோத்தெல்லாம் பொங்கி வச்சுட்டு, அப்படியா? குளிக்கணும். தெளிவாக சொல்லிட்டேன். குளிச்சுட்டு வரணும், சுத்தமாக வரணும். ரைட்டு. வாசகத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவிய, உங்களை பாராட்டுறேன், பரவாயில்ல. கரங்களை தட்டி நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். நினச்சி பார்க்குறேன், நிறைய தயாரிப்போடு வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடைமைகளை தயாரித்து வருவது என்பது எப்போதுமே நடக்கிறது. கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் எல்லா இடத்துக்கும் போகிறது மாதிரி வர்றதில்லை. பக்கத்து வீட்டுக்கு போகிறது மாதிரி நம்ம கிளம்பி வர்றதில்லை.
இன்னொருத்தர் போய் பார்க்க போகிறது மாதிரி நம்ம கிளம்பி வர்றதில்லை. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னால் அதற்கான ஒரு உடல் தயாரிப்பு, அதற்காக ஆலயத்துக்கு வரணும்னு சொன்னால் ஜெபமாலை, பைபிள் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறோம். இதுவெல்லாம் வெளிப்புறத்தில் நாம் செய்யக்கூடிய தயாரிப்புகளாக இருக்கிறது. ஆனால் உள்புறத்தில் தயாரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு இருக்கிறது. அந்த தயாரிப்பு என்னவென்று சொன்னால் உள்ள தயாரிப்பு, மன தயாரிப்பு என்று பொருள்படுகிறது. அதைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தியிலே நாம் அறிந்து கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆற்றல் பெறுவதற்காகவும் அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெளிப்புறத்தை உடலை தயாரிக்கிற அளவுக்கு மனதை தயார்படுத்துதல் என்பது ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை. நாம சுத்தமா தூய்மையா போய் இருந்தா கோயிலில் வந்து உட்காரும்போது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு சந்தோஷமா ஒரு நிறைவா நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நாம் குளிக்காமல் ஒரு பவுடர்லாம் போடாமல் சும்மா முகத்தை கூட கழுவாமல் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டோம்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூட ஐயோ வேற எங்கேயாவது உட்கார்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அவங்களுக்கும் ஒரு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை போயிடும். நமக்குமே சில நேரங்களில் என்ன ஒரு பக்தியா ஒரு ஈடுபாட்டோடு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிற அந்த தன்மையானது குறைந்து போய் விடுகிறது. இது வெளிப்புறத்தில் நடக்கக்கூடியது. என் அன்பு பிள்ளைகளே, உள்ளார்ந்த தயாரிப்பு என்பது நாம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறை. வெளிப்புற தயாரிப்பு என்பது நாம் அமர்ந்து வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்குமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் உள்ளார்ந்த தயாரிப்பு என்பது உளப்பூர்வமாக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறை என்றுதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதி அதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. ஒரு 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக அவளுடைய மன தயாரிப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். அவள் மனதளவிலே தயாரித்து கொண்டாள். மனதளவிலே அவள் தனக்கான ஒரு செல்ஃப் டாக், சுய பேச்சு அவள் பேசிக்கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வெற்றிக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய உயர்வுக்கு, தான் நினைத்திருக்கக்கூடிய இலக்கை நோக்கி பயணித்து போவதற்கு எது அவசியம் என்று சொன்னால் ஒரு சுய பேச்சு என்பது மிக முக்கியமானது. ஒன்றை செய்து முடிப்பதற்கு மிக அவசியமானதாக இருக்கிறது. ஆகவேதான் சுய பேச்சு இல்லாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. மனுஷன் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தில் எவ்வளவு யோசிக்கிறான். இப்போ நீங்கள் பாருங்க, உங்கள் மண்டைக்குள்ளே என்னதான் ஓடிக்கிட்டே இருக்கும், யோசிச்சுட்டே இருப்போம். வீட்டில் அதை பற்றி இதை பற்றி எல்லாத்தையும் பற்றி மண்டையில் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு நம்மை பற்றி யோசிப்போம், அடுத்தவங்களை பற்றி யோசிப்போம், அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறதை யோசிப்போம். இப்படி மனிதனுடைய மனதுக்குள்ளாக ஏராளமாக ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். இதை செய், இதை செய்யாத அப்படின்னு நம்முடைய மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மூளை அதை செயல்படுத்துவதற்கான ஒரு செயலை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த சுய பேச்சு, இந்த சுய ஆய்வு என்பது மிக அவசியமானதாக பார்க்கிறோம். பாருங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, சாப்பாடை தட்டில் வைக்கிறாங்க அம்மா. சாப்பாடை தட்டில் வச்சு சாம்பாரை ஊற்றுறாங்க. இப்போ மனசு, மைண்ட் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இதை சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாதா? ஏமா எவ்வளோ காணம் போட்ட, கொஞ்சம் குறைச்சி போடக்கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் இந்த வேலையை செஞ்சிட முடியுமா, செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம நமக்குள்ளே பேசுவோம். பேசுகிறோமா இல்லையா? கட்டாயமாக அது நடக்கும். அதே போல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க இந்த புக்கை எடுத்து படிக்கும்போது இன்னைக்கு இதை படிச்சிட முடியும் அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசணும். சில தங்களுக்குள்ள ஒரு பேச்சு கொடுக்கணும். என்னால் இதை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன், இதை முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலைக்கு போவேன், இதை முடிச்சுட்டு தான் அடுத்தவங்கள்ட்ட பேசுவேன் அப்படின்னு தனக்குள்ள பேசுகிற அந்த செல்ஃப் டாக் என்கிறது மிக முக்கியமானது. இப்போது ஒரு விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த விளையாட்டு போட்டியில் வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன காரணம் என்று ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வை பார்க்கிற போது வெற்றி பெற்றவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால், எங்களால் இதை ஜெயிக்க முடியும்,
எங்களால் இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நிச்சயமாக ஜெயிச்சிட முடியும். அவங்க இருக்கக்கூடிய எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, என்ன யாது அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக தெரில. நாங்கள் எங்களுக்குள்ளாக சொல்லி கொண்டது என்ன சொன்னால், எத்தனையோ கிரவுண்டில் விளையாடி இருக்கோம், எத்தனையோ மனிதர்களை சந்திச்சிருக்கோம், எவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளாகவே பேசிக்கொண்டே இருந்தோம். அது போக எங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கிற போது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் வழிபடுற கடவுள் எங்களோட கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுக்குள்ளாக பேசிக்கொண்டது. ஆக வெற்றி பெற்றவர்கள் சொன்ன கருத்து இது. தோல்வி அடைந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருந்தது, எங்களால் முடியாதது போல தோணுச்சு, எங்களால் இதை அடைஞ்சிட முடியும்னு தோணலை, எங்களுக்கு யோசனையாக இருந்தது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் அவனுடைய மனதுக்குள்ளாக அவன் பேசிக்கொள்ளுகிற காரியங்கள் மிக முக்கியமானது. நீ பாருங்க, சில நேரங்களில் எனக்கு இந்த வீடே பிடிக்கலை, இது என்ன வீடு, இது என்ன அம்மா, இது என்ன அப்பா, இது என்ன வாழ்க்கை, எனக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எதுவுமே சாத்தியப்படாது, நான் எங்கிட்டு போனாலும் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்கு, எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்கு, இப்படி சொல்லுகிறவர்கள் எதிர்மறையாக தங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். ஆனால் நேர்மறையாக பேசுவது என்ன? எனக்கு கிடைத்திருப்பதை போல அருமையான வாய்ப்பு எதுவுமே இல்லை, எனக்கு அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை போல சிறப்பான வாழ்க்கை வேற யாருக்கும் இல்லை, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி போல, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கணவன் போல என்னுடைய வாழ்க்கையில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது, நான் இதிலே திருப்தியாக இருக்கிறேன், இதிலே மனநிறைவோடு இருக்கிறேன், இதிலே சந்தோஷம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளுகிற நேர்மறையான பேச்சு என்பது மிக முக்கியமானது. அதுதான் ஒரு மனிதனுடைய வெற்றியை, ஒரு மனிதனுடைய தோல்வியை, ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய உயர்வை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தாழ்வை தீர்மானிக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருச்சந்நிதி தேறி விடுகிற நேரங்களிலும் கூட அது மிக முக்கியமானது. உடலை தயாரித்து வருகிறோம், நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்துவிட்டு வருகிறோம், உடைமைகளை எடுத்து வருகிறோம், பைபிள் எடுத்துட்டு வாரோம், ஜெபமாலை எடுத்துட்டு வாரோம். ஆனால் மனதை தயார்படுத்துகிறோமா என்று சொன்னால் மிக மிக அரிதான ஒரு செயலாகத்தான் இருக்கிறது. நீ நினைச்சு பாருங்க, இந்த பெண் நோயிற்று இருக்கிறாள், 12 ஆண்டுகளாக நோயிற்று இருக்கிறாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வகையான அனுபவங்களையும் பெற்றுக்கொண்ட பெண். ஏனென்றால் மருத்துவரை பார்த்தாகிவிட்டது, பணமெல்லாம் செலவழித்தாகிவிட்டது, உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே அவளை கைவிட்டு விட்டார்கள். நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும். 12 ஆண்டுகளாக ஒரு அம்மாவுக்கு சோகம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு வாழ்க்கையே அப்படித்தான். என்ன பாவம் பண்ணாலோ, என்ன சுமையோ, என்ன கஷ்டமோ, அவ்வளோதான். ஏமா என்ன, இது ஒரு நேரம் நீங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, 2வது நேரம் சொல்லும்போது கேட்பாங்க. ஒரே நோயை வச்சுக்கிட்டு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தான், உனக்கு விதிக்கப்பட்ட விதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையில் அவளை ஒரு விதமாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறார். இது எல்லா அனுபவமும் இந்த பெண் பெற்றிருந்தாள். கடைசியாக அவள் தனக்குள் பேசிக்கொண்ட அந்த பேச்சு தான் ஆண்டவரை சந்திக்க வைத்தது. என் அன்புக்குரியவர்களே, அவள் தனக்குள் பேசிக்கொண்டது என்ன? நான் போவேன், ஆண்டவர் இயேசுவை சந்திப்பேன், அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், நான் நலம் பெற்றுக் கொள்வேன். இந்த காரியங்கள் எல்லாமே மிக முக்கியமானது, ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால், நான் போவேன், அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், தொட்டால் நலம் பெறுவேன், கோயிலுக்கு போவேன், நான் கேட்பது கிடைக்கும், கட்டாயமா எனக்கு ஆண்டவரை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பூசைக்கு வந்தவங்க கைதுக்கும் ஆகும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நமக்கு நிறைய நேரங்களில் என்ன சொல்றோம்னு சொன்னா, கோயிலில் பூசை வைக்க போறாங்க, போறோம், இந்த நேரத்தில் போகலன்னு சொன்னா நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துகிட்டே இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும்ல, ஒரு நாள் முழுக்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி கோயிலுக்கு போகிறதும் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு நினைப்பு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவை சந்திக்க போகிறோம் என்று சொன்னால் இதை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு மன தயாரிப்பு என்பது மிக முக்கியமானது. அதை இந்த பெண் செய்தாள் என்று பார்க்கிறோம். அதனால தான் செல்ஃப் டாக் என்பது, சுய பேச்சு என்பது, எனக்குள்ளாக பேசிக்கொள்கிற அந்த பேச்சு என்பது மிக முக்கியமானது. நாம் நினைத்து பார்க்கிறோம், இதே ஒரு நிகழ்வு விவிலியத்தில் நிறைய இடங்களில் நடந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம்
17 முதல் 19 முடிய வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஊதாரி மைந்தன் அவனுடைய பரிதாபமான நிலையை அவன் அறிந்த பிறகு அவனுக்குள்ளாகவே பேசிக் கொள்ளுகிறான். என்ன பேசுகிறான் வாசிங்க, லூக்கா 15:17-19 முடிய. அவர் அறிவு தெரிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டான். அந்த பெண் அப்படி தானே சொன்னான். நான் போவேன், ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன், தொட்டால் நலம் பெறுவேன் சொன்னாலா இல்லையா? அதே போல இந்த ஊதாரி மைந்தன், நான் எழுந்து போவேன், என் தந்தையை சந்திப்பேன், என் தந்தையிடத்தில் சொல்லுவேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் மனுஷங்களாம் ஏற்றுக்கிடாமல் போகலாம். நீங்கள் செஞ்ச தவற, குற்றத்தை, பாவத்தை, பலவீனங்களை மனிதர்கள் உங்களை குறித்து காட்ட முடியும், சுட்டி காட்ட முடியும். நீங்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை, குற்றங்களை, பாவங்களை, பலவீனங்களை அவர்கள் பலவீனப்படுத்தி மீண்டும் மீண்டும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவற்றை போய் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார் நாம் நினைத்து பார்க்கிறோம். இனி நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாக இரு என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய பாதத்தில் போய் சேருகிற இந்த மந்தாட்டி என்பது மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நமக்குள்ளாக தயாரித்து தான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். உடலை தயாரிப்பது போல மனதை தயாரித்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாமுவேல் 2வது புத்தகம் 24வது அதிகாரம் 10-14 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே தாவீது அரசர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது செய்த ஒரு தவறுக்காக ஆண்டவர் தண்டனை கொடுப்பதாக சொல்கிறார். எந்த மாதிரியான தண்டனை? 13வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், காது என்கிற அந்த இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய தண்டனை 3. 1, உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வேண்டுமா? 3 மாதங்கள் நீ உன்னுடைய எதிரிடம் தப்பித்து ஓட வேண்டுமா? 3 நாட்கள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். இந்த 3 விதமான தண்டனை வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே தாவீது 14வது வசனத்தில் வாசிங்க, என்ன சொல்றார்? நான் மிகவும் மனவேதனையுற்றுள்ளேன், ஆண்டவரது கையில் நான் போய் விழுவோம், ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது, மனிதர் கையில் விழ வேண்டாம் என்று தாவீது கூறினார். அப்போ தாவீது தனக்குள்ளாக பேசிக்கொண்டது அதுதான். இங்க பாரு, நீ சொன்னதெல்லாம் சரிதான், நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் என்னால் முடியும், என் ஆண்டவரை சந்திக்க என்னால் முடியும், என் ஆண்டவரிடத்தில் என்னை குறித்து சொல்வதற்கு முடியும். எனக்கு நான் தான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தான் பலகீனப்பட்டிருக்கிறேன், என் பாவத்தை அவரிடத்தில் சொன்னால் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி போனான் பாருங்க. அன்புக்குரியவர்களே, அதுதான் மிக முக்கியமானது. தனக்குள் பேசிக்கொண்டே ஆண்டவரை சந்தித்தான். தனக்குள் பேசிக்கொண்டே அவள் ஆண்டவரை சந்தித்தார். அந்த ஊதாரி மைந்தன் தனக்குள் பேசிக்கொண்டே தன் தந்தையை சந்தித்தான். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இது முதல் செய்தி. 2வது பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த யாயீர் என்கிற தொழுகை கூட தலைவர் தன்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், குணம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை சந்திக்கிறார். அன்பார்ந்தவர்களே, முதலில் யாயீர் தான் சந்திக்கிறார். இடையில் தான் இந்த பெண் அந்த கூட்டத்தோடு போகிற இடத்திலே அவரை இயேசுவை சந்திக்கிறார். இந்த யாயீர் சந்திப்பதற்கு ஆண்டவரிடத்தில் வந்து நிற்கிறார். அவர் ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு ஆண்டவர் தான் அவரை உருவாக்குகிறார். பாருங்க, இந்த 12 ஆண்டுகளாக நோயிற்றிருந்த பெண் தன்னுடைய மனதிற்குள்ளாக, தன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக தயாரிப்பு செய்து ஆண்டவரை சந்தித்தார். நிச்சயமா நலம் பெற்றுக்கொள்வேன் நினைத்து வந்தார். ஆனால் இந்த யாயீர் என்கிற அந்த மனிதர் வந்தபோது அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. நிச்சயமாக தன்னுடைய மகளுக்கு அவர் குணம் கொடுக்க முடியும் என்று நினைத்து கொண்டு வந்தார். ஆனால் வந்த பிறகு கூட்ட நெருக்கடியில் நேரம் தாமதமாகிற போது என்ன நடக்கிறது? இந்த யாயீருடைய பணியாளர்கள் வந்து சொல்கிறார்கள், உம்முடைய மகள் செத்து போனா, இப்போ போய் போதவர்களை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன தோணும்? ஒரு பின்னடைவு ஏற்படும், ஒரு நம்மளால் முடியாது என்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். ஆனால் அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு அவரை உருவாக்குகிறார். அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று ஆண்டவர் தான் அவரை உருவாக்குகிறார்.
இங்க நம்ம நினைச்சு பார்க்கிறோம், உள்ளத்தளவில் தயாரிப்பு செய்து ஆண்டவரை சந்தித்தாலும் சரிதான், அரைகுறை நம்பிக்கையோடு ஆண்டவரை சந்தித்தாலும் சரிதான், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி விடுவார். இங்கே வந்த இடத்தில் மற்றவர்கள் சூழ்ந்து நீர் ஆண்டவரை போய் தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இனிமே கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நடந்து முடிஞ்சு போச்சுல, இனிமே என்ன இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இறப்பு என்று சொன்னால் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கிறது என்று கூட மற்றவர்கள் சொல்லலாம். யாயிருக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டது. ஆண்டவரோ அஞ்சாதீர், நம்பிக்கையை கைவிடாதீர் என்று சொல்லி அவருக்கு நம்பிக்கை ஊட்டுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை தேடி வந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் அரைகுறை நம்பிக்கையை அவர் முழுமையாக்குவார். அவர்தான் அதை நிறைவாக்குகிறவர். ஆக அவரிடத்தில் வந்து அமர வேண்டும். இங்கே யாயீர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை அதிகமாக்கி கொண்டதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நினைத்து பார்ப்போம், ஆண்டவருடைய திருப்பாதத்திற்கு வருவதற்கு முன்பாக என்ன விதமான தயாரிப்போடு வருகிறோம். உடல் தயாரிப்பு சரிதான், உள்ள தயாரிப்பு என்பது மிக முக்கியமானது. அந்த பெண் வந்தது போல, இந்த யாயீர் வந்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு சந்தித்தது போல நாமும் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன் வருவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமென். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உண்மையை உரைத்தேன் தலைவா, உள்ளதை தந்தேன் தேவா, உயர்வலியாக்குவாய் நாதா, உள்ளத்தை தந்தேன் இறைவா. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. ஆலயம் திறந்தது, பலி செய்ய நுழைந்தேன், அதில் ஒரு பெருந்துடிப்பு. கலசம் ஒழிந்தது, கனிமொழி ஒலித்தது, அது ஒரு நல்விதைப்பு. தாபத்தை ஏற்றேன், தவறினை களைந்தேன், அதில் ஒரு பலனளிப்பு. உள்ளத்தை அழித்தேன், இடரையும் இணைத்தேன், அது ஒரு உழப்பிணைப்பு. உள்ளத்தை தந்தேன் இறைவா, படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. படைத்த உன் பொருளை உனக்கே படைத்தேன், அதில் ஒரு புது மகிழ்ச்சி. அழித்த மண் பொருளை பலியாய் மாற்றுவாய், அது ஒரு விண்ணிகழ்ச்சி. மகனின் பலியாய் மானிடன் பொருளாம், அதில் ஒரு தனிச்சிறப்பு. இறைவன் நிகழ்ச்சியில் மானிடன் பங்கா, அது ஒரு புது பிறப்பு. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. முதுமாட்சியை பரப்பிடவின அந்தோணியாரை இடைவெறாது ஒளிவித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து அவர் பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தன் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகழிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனையுடனும் எங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வே ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. வார்த்தையின் வடிவில் உனை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உனை பார்க்கிறேன். செயலுள்ள நம்பிக்கையில் உனை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உனை பார்க்கிறேன். புதுமையின் பொழிலினிலே உனை பார்க்கிறேன், புதுமையின் பொழிலினிலே உனை பார்க்கிறேன். உருவ அருவங்களில் உனை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. பேழையின் பிரசன்னத்தில் உனை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உனை பார்க்கிறேன். மண்ணில் மனிதரிலே உனை பார்க்கிறேன், தாய்மையின் நேசத்திலே உனை பார்க்கிறேன். நன்மை
நண்பரின் தியாகத்திலே உனை பார்க்கிறேன், இயற்கையின் இயல்பினிலே உனை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் வாசல் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே. உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை விடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆசீர். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இசை பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த இசை பயிற்சி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அடுத்த வாரத்தில் நமது ஊருக்கு வருகை தருவார். ஆகவே ஏற்கனவே பெயர் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் இதுவரையிலும் ஒரு 6 பேர் 7 பேர் 7 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் யாராவது சேரன்னு நினச்சா நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னவாறு உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டுகிறேன். மொத்தம் 100 வகுப்பு. இந்த 100 வகுப்பிலே அவர்கள் பயிற்சி பெற்று விடுவார்கள். ஒரு வாரத்திற்கு 2 வகுப்பு இருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அதற்கான பணம் ரூபாய் 6500. ஆகவே
நீங்கள் முதலில் சேருகிற போதே ஒரு பாதி தொகை நீங்கள் கட்டினால்தான் நன்றாக இருக்கும். அதே போல் நீங்கள் வருகிற போது உங்களுக்கான இசை கருவியும் கேசியோ ஒரு 10,000 ரூபா கிட்ட ஆகும், நல்ல இதாக வாங்குறதா இருந்தால். அதனால் அதையும் பெற்றுக்கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன கூட்டம் இருக்கும். ஆசிரியர் வருகை தந்து உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி அளிக்கப்படும் என்பதை குறித்து கலந்து பேசுவார். அதற்கு அடுத்த நாளிலிருந்து வகுப்பு ஆரம்பிக்கிற போது நீங்கள் உரிய கருவிகளோடு அதற்கான பணத்தை செலுத்துவதற்கான பணத்தோடு நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் 7 பேர் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சேர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை அருட் சகோதரி தீபா அவர்களிடம் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் என்னிடத்தில் கூட பெயர்களை கொடுக்கலாம். சரியா? நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம். உன் திருப்பெயர் நான் பாடிடும் கீதம், உன் திரு இதயம் பேரானந்தம்.
என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. நான் ஒரு பாவி, ஆறுதல் நீ கூறு. நாள் முழுதும் என்னை வழி நடத்து. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு அறிவிப்பு சொல்ல மறந்துவிட்டேன். நம்முடைய பள்ளிக்கு இன்வெர்ட்டர் வாங்குவதற்கு ரூபாய் 70,000 செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை முன்னின்று வழிநடத்தி பலர் உதவி செய்திருக்கிறார்கள். மிக்கேல் ராஜ் மற்றும் ஆரோக்கியம் அவர்கள் இதில் இந்த பணிகளை செய்வதற்கு முன்னெடுத்திருக்கிறார்கள்.
அவர்களுக்கு முதலில் நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்கொடை கொடுத்திருக்கக்கூடியவர்கள் பலர் இதில் உதவி செய்திருக்கிறார்கள். மரிய அந்தோணி சுதா ரூபாய் 5000, மிக்கேல்ராஜ் செல்வி ரூபாய் 5000, குழந்தை சேசுமேரி ரூபாய் 2325, குழந்தை ஜெசி ரூபாய் 2325, கண்ணன் சுந்தரி ரூபாய் 2325, தமிழன் மேரி ரூபாய் 2325, சிலுவை அந்தோணி மோட்சா ரூபாய் 2000, ராஜேந்திரன் மேரி ரூபாய் 2000, சிலுவை அந்தோணி கோயிலம்மாள் ரூபாய் 1000, லெவே ரோஸ்லின் ரூபாய் 5000, வின்சென்ட் அனிதா ரூபாய் 1500, ஆரோக்கியராஜ் கிளன் ரூபாய் 5000, மைக்கேல் சுசிலா தென்கலம்புதூர் ரூபாய் 2200, குட்டியான் என்ற இறுதிராஜ் ரூபாய் 5000, ஆரோக்கியராஜ் பெல்சியா ரூபாய் 10000, மரிய அலங்காரம் அருள்மணி ரூபாய் 5000. இப்படியாக பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அந்த உதவியினால் நம்முடைய பள்ளிக்கு தடையில்லா மின்சாரம் பெறுகிற விதத்தில் இன்வெர்ட்டர் பெறப்பட்டிருக்கிறது. உதவி செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி நன்றிகளை காணிக்கையாக்கும். புனித அந்தோணியாரே அதுவே நகர்தனிலே பிறந்த வீட்டு பச்சரத்து பரந்த நாட்டு புறமதனில் தவம் புரிந்த புனிதராமே, புனித அந்தோணியாரே அதுவே நகர்தனிலே பிறந்த வீட்டு பச்சரத்து பரந்த நாட்டு புறமதனில் தவம் புரிந்த புனிதராமே, இறைவனின் அருள் பொங்க புதுமைகள் பல புரிந்தாய், இறைவனின் அருள் பொங்க புதுமைகள் பல புரிந்தாய், அளவை நகர்தனிலே பேரும் புகழும் கொண்ட புதுமைகள் செய்தவரா புனித அந்தோணியாரே பதுவை நகர்தனிலே பிறந்த வீட்டு பச்சரத்து பரந்த நாட்டு புறமதனில் தவம் புரிந்து புனிதராமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது.